இன்னும் இதில் நம்ம பார்க்க வேண்டியது தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் பார்க்கணும். ரெக்கார்டு போட்டுருக்கேன். போட்டேன். தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1817 1880 வரைக்கும். சரி, நமக்கு செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்லேயே கிட்டத்தட்ட நம்ம ஹோல்கர்கிட்ட, அப்புறம் பேஷ்வாட்ட, இவங்கக்கிட்டலாம், அப்புறம் சிந்தியாட்ட, இவங்ககிட்டலாம் ட்ரீட்டி போட்டு அந்த ஒவ்வொருத்தரோட, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேஷ்வா இங்கே இருக்காங்க அப்படின்னா புனேயில் பேஷ்வா இருக்காங்க, அவங்க கூட ட்ரீட்டி ஆஃப் பேசின்லாம் போட்டு இவங்களோட இடத்துலே கோட்டையில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிரிட்டிஷ். அப்புறம் ஹோல்கர்கிட்ட அங்கேயும் ஒரு கோட்டை, இப்படின்னு ஒவ்வொரு பேஷ்வா, ஹோல்கர், சிந்தியா, போன்ஸ்லே, இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களோட கோட்டையை பிரிட்டிஷ் அவங்களோட கோட்டையை கட்டிட்டாங்க. இன்னொன்று, இந்த ஒட்டுமொத்த மராத்தா டைனஸ்டி இவ்வளோ பெரிய டைனஸ்டியாக வளர்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் சிவாஜி இருந்தார், அவரோட போர் திறமையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சார். ஆனால் அந்த பேஷ்வாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னும் இந்த வெற்றி நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்தது அப்படின்னா, பிண்டாரிஸ் அப்படின்னு ஒரு குரூப். பிண்டாரிஸ், தமிழில் பிண்டாரிகள். இந்த பிண்டாரிகள் யார் அப்படின்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இப்போது நமக்கு இந்த நக்சலைட்லாம் சொல்கிறோம் இல்லையா, நக்சலைட்டு, டெரரிஸ்ட்டு, இந்த நக்சலைட்டு டெரரிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஒரே ஜாதி ஒரே மதமாக கூடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. எந்த ஜாதி எந்த மதம் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் இந்த நக்சலைட் குரூப்பு இவங்கெல்லாம் என்ன நோக்கத்தில் கூடுவாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆளக்கூடிய அரசாங்கம் நமக்கு எதிராகவே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்தவித நல்ல காரியமே மக்களுக்கு பண்ணலை, அப்போ நாமெல்லாம் சேர்ந்து அந்த அரசாங்கத்தை ஆயுதமேந்தி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கூடக்கூடியவங்க. இந்த பிண்டாரிஸ் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, இவங்களோட வேலையை, இப்போது மராத்தா வேர்சஸ் ஹைதர் அலிக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோம். இப்போ இந்த மராத்தாஸோட படைகள் இருக்கு இல்லையா, இராணுவ படைகள், இது உடனே அந்த போரில் இறங்காது. ஃபர்ஸ்ட்டு யார் இறங்குவா அப்படின்னா இந்த பிண்டாரிஸ் தான் இறங்குவாங்க. பிண்டாரிஸ் ஹைதர் அலியோட கோட்டைக்குள்ளெல்லாம் இறங்கிடுவாங்க. கோட்டைக்குள்ளே இறங்கி அவங்களால எவ்வளவு தூரம் அந்த இடத்த நாசம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறது, அங்கே உள்ளவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவங்க பண்ணிடுவாங்க. யார்? பிண்டாரிஸ் முதல்ல பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மராத்தாவோட படைகள் போனதுக்கப்புறம் கடைசியில் படைகளால் தான் இந்த வெற்றியே கிடைச்சது அப்படின்னு சொல்லி மராத்தா போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க. மராத்தாவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் எந்த இடத்துக்கு போனால். ஏன்னா இந்த பிண்டாரிகள் பயங்கரமான ஒரு காட்டுவாசித்தனமான காட்டுமிராண்டித்தனமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா இதில் ஒரு கம்யூனிட்டியும் இல்லை, எல்லா கம்யூனிட்டி மக்களும் இருப்பாங்க. அப்போ இவங்களோட வேலை வர வேண்டியது இந்த இடத்துல உள்ள பொருளெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டியது. கொள்ளையடிச்சிட்டு போய் திரும்ப அவங்க குறிப்பிட்ட நாள் தான் கொள்ளையடிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாட்டுக்கு போய் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி மராத்தாஸில் ஒவ்வொரு குரூப்பும், போன்ஸ்லே தனியாக, கெய்க்வாட் தனியாக, இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிண்டாரிஸை கூப்பிட்டு இவங்க கூடவே போருக்கு வச்சுக்கிறது. பிண்டாரிஸுக்கு பயங்கரமான வருமானம். இந்த கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் மராத்தாவும் சில பணம் கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த பிண்டாரிஸ் இவங்க கூடவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் சூழ்நிலை போயிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த பிண்டாரிஸ் இதுக்கு மேலே பொறுத்துட்ருக்க முடியாது, இந்த பிண்டாரிஸோட கொள்ளையடிக்கிறதெல்லாம் தாங்க முடியாத அளவு இருக்குன்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தாங்க. இந்த பிண்டாரிஸை முதல்ல காலி பண்ணணும், ஏன்னா இவங்க நிறைய இடத்துல கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிண்டாரிஸை காலி பண்ணுறதுல தான் முக்கிய கவனம் செலுத்தினாங்க நம்ம பிரிட்டிஷ். அப்போது ஹேஸ்டிங் இருந்தார், கவர்னராக ஹேஸ்டிங் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிட்டிஷ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மராத்தா இனிமே பிண்டாரிஸை பயன்படுத்துறதை குறைச்சணும். இல்லை அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டாச்சுல செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வரலையே, இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறுற மாதிரி ஆயிரும், அதோட விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுமே, இப்போதைக்கு இவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத அளவுக்கு மராத்தாஸ், இந்த 5 மராத்தாஸ், அதாவது மராத்தாவோட தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. இப்படி அமைதியாக இருந்தாங்க. இன்னொன்று, இந்த ரூலர்ஸ்க்குமே அடுத்து நம்ம ஃபர்தராக இன்னும் நிறையா நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற எந்த எண்ணமுமே கிடையாது. அவங்களோட டெரிட்டரி இருக்க வரைக்கும் போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இத்தனை நாள் இந்த பிண்டாரிஸ்க்கு வேலை கொடுத்துட்டு இருந்தது யார் அப்படின்னா இந்த மராத்தா கூட்டமைப்பு தான்.
இப்போது மராத்தாவே அமைதியாயிட்டாங்க. பிண்டாரிஸ்க்கு வேறு வேலையே இல்லை. அப்போ பிண்டாரிஸ்க்கு வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் கொள்ளையடிக்கிறது தான். அப்போ அவங்க இந்தியா மொத்தத்தில் எல்லா இடத்துலையும் கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் இங்கே நம்மளோட கர்நாடிக் ரீஜியன் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கர்நாடிக் அல்லது ஆற்காடு அந்த ரீஜியன் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. மலபார் ரீஜியனை கொள்ளையடிக்கிறாங்க. இது போக பிரிட்டிஷோட ஆங்கிலேயர்களோட கம்பெனி இருக்கு இல்லையா, அங்கேயும் கொள்ளையடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தாங்க பிரிட்டிஷ்காரங்க. இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது, இவங்களை காலி பண்ணிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களை காலி பண்ணால் இவங்க உண்மையிலே இவங்க யாரோட சப்போர்ட்டர்ஸ்? மராத்தாவோட சப்போர்ட்டர்ஸ். அப்போது இவங்க பிண்டாரிஸை காலி பண்ணுறாங்க அப்படின்னா அது மராத்தாவுக்கும் பாதிப்பு தான். ஏன்னா பிண்டாரிஸ் இல்லாமல் மராத்தா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்குது. அப்போது இன்னொன்று, இவங்க இந்த மராத்தாஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுமே இப்போ எந்த விதமான போர் நடவடிக்கையிலையும் ஈடுபடலை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மராத்தாஸோட கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, இவங்களுக்குமே பயங்கரமான ஒரு ஃபினான்சியல் நெருக்கடி. ஏன்னா இவங்களும் பிரிட்டிஷ்க்கு பணம் கொடுக்கணும், இது எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அதிகமான நெருக்கடி வந்துடுச்சு. பணப்புழக்கம் பெரிய அளவில் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இந்த ஒரு பக்கம் பிரிட்டிஷ் பிண்டாரிஸை அட்டாக் பண்ணுறாங்க. பிண்டாரிஸ் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இருந்தவங்கள ஒருத்தர் கூட இல்லாத அளவுக்கு கொண்டுட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு போர் தான் இந்த தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வரல. முக்கியமாக பிண்டாரிஸை ஒழிக்கிறதும் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வரலாம். இன்னொரு பக்கம் இங்கே பேஷ்வா இருக்கார். பேஷ்வாவோட மினிஸ்டர் ட்ரிபாக்ஜி. பேஷ்வாவோட மினிஸ்டர் த்ரிபக்ஜி. இன்னொரு பக்கம் கெய்க்வாட். இவரோட மினிஸ்டர் கங்காதர் சாஸ்திரி. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறையா ஃபினான்சியல் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த கெய்க்வாட் என்ன பண்ணுறாரு, மினிஸ்டர் கங்காதர் சாஸ்திரியை போய் இந்த பேஷ்வாட்டை அந்த ஃபினான்சியல் செட்டில்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்காக அனுப்பிவிடுறாரு. இப்போது இங்கே நம்ம மினிஸ்டர் கங்காதர் சாஸ்திரி இந்த பக்கம் வராரு. வந்தபோது என்ன பண்ணுறாரு, நம்ம பேஷ்வாவோட மினிஸ்டராக இருக்கக்கூடிய த்ரிபக்ஜி, அமைச்சராக இருக்கக்கூடிய த்ரிபக்ஜி, இவர் என்ன பண்ணுறாரு, இந்த கங்காதர் சாஸ்திரி இருக்கார் இல்லையா, இவரை கொலை பண்ணிடுறாரு. ரெண்டுமே என்னது, பண பிரச்சனைனால தான் இவர் கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணதுமே இந்த த்ரிபக்ஜி என்ன பண்ணிட்டாருன்னா இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டார். த்ரிபக்ஜி என்ன பண்ணுறாரு, கங்காதர் சாஸ்திரி கொலை பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டார். தப்பிச்சு போய் யார் உதவி பண்ணுறது அப்படின்னா அவரோட மன்னராக இருக்கக்கூடிய இந்த பேஷ்வா தான் இவரோட உதவினால் இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டார். இப்போது ஒரு கொலை விழுந்துருச்சு. யார் சைட்லேருந்து? கெய்க்வாட்லேருந்து. மராத்தா அப்படின்னா பேஷ்வா, போன்ஸ்லே, ஹோல்கர், சிந்தியா, இன்னும் ஒன்று இருக்குமே, பேஷ்வா, போன்ஸ்லே, ஹோல்கர், சிந்தியா, இன்னும் ஒரே ஒரு கிளான் இருக்குமே, அது என்ன கிளானு? கையில் ஞாபகம் இருக்குங்களா? இன்னும் ஒரே ஒரு கிளான் இருக்கும். வேறு யாருக்கா ஞாபகம் இருக்கா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? இன்னும் ஒரே ஒரு, சரி அது இடையில ஞாபகம் தான் சொல்கிறேன், சரியா? இந்த 5 கிளானும் சேர்ந்தது தான் நமக்கு மராத்தா இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 5 மராத்தாவில் கெய்க்வாட், அதுதான் முக்கியமானது, அதே விட்டோம், மேலே அதுதான் எழுதியிருக்கோம், கெய்க்வாட். இதில் இப்போ இந்த கெய்க்வாடுக்கு தான் பிரச்சனை வந்துருச்சு. அப்போ கெய்க்வாடுக்கு பிரச்சனை வந்ததுமே கெய்க்வாடு என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேஷ்வாவுக்கும் கெய்க்வாடு தான் இப்போ பிரச்சனை. அப்போ கெய்க்வாடு நேராக யாரை போய் பார்க்குறாங்க அப்படின்னா பிரிட்டிஷை போய் பார்க்குறாங்க. நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெய்க்வாடு போய் பிரிட்டிஷ் நினைக்கிறாங்க. பிரிட்டிஷ்க்கும் இதை விட சமயம் வேறு எதுவுமே இல்லை இல்லையா? பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேஷ்வாவை வான் பண்ணுறாங்க, நீங்கள் இதுக்கு மேலே எந்த விதத்துலையும் நம்ம கெய்க்வாட்டை பணம் கேட்குறத எதுவும் வச்சக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற கூட்டமைப்போட, இந்த போன்ஸ்லேயோடையோ ஹோல்கரோடையோ சிந்தியாவோடையோ யாரோடையும் நீங்கள் கூட்டமைப்பு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி
ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க பிரிட்டிஷும் நம்ம பேஷ்வாவும். அந்த ட்ரீட்டிக்கு பேர் தான் 1817 ட்ரீட்டி ஆஃப் பூனா ஒப்பந்தம். இது பிரிட்டிஷும் நம்ம பேஷ்வாவும் போடப்பட்ட ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் பூனா. என்ன சொல்லிட்டாங்க, இனிமே இந்த பணம் சார்ந்து கெய்க்வாட்டை பிரச்சனை பண்ணக்கூடாது, அதே மாதிரி மற்ற மராத்தா கூட்டமைப்புகளோட எந்த விதமான சப்போர்ட், அதாவது அவங்களோட ஜாயின் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு இந்த பூனா ஒப்பந்தத்தில். இது இப்போது நம்ம யாருக்கு, பேஷ்வாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது எப்படி நம்ம இவ்வளோ தூரம் நம்மளை கட்டுப்பாடோடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர் இங்கேருந்து தப்பிச்சு போகிறார். தப்பிச்சு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேஷ்வா ப்ளஸ் போன்ஸ்லே ப்ளஸ் சிந்தியா ப்ளஸ் ஹோல்கர் இவங்க எல்லாத்தையும் திரும்பியும் ஒன்றிணைக்கிறார். நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு தனியாக ஒரு டீமே ஃபார்ம் பண்ணுறார். எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. ஆனால் எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படின்னா இந்த பேஷ்வாவை என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ட்ரீட்டி ஆஃப் பேசின் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். பாஜிராவ் 2 இருக்கார் இல்லையா, அவர் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வரல, அப்போவே பிரிட்டிஷோட சரின்னு சொல்லி போனவர் தான். அப்படிப்பட்டவர் இப்போ மனம் மாறி என்ன பண்ணுறாரு, இனி பிரிட்டிஷை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு போன்ஸ்லேலேருந்து எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், போன்ஸ்லே, சிந்தியா, ஹோல்கருக்கெலாம் எப்படியோ ஒரு வழியாக மனம் மாறி நம்ம பேஷ்வா வந்துட்டார், நம்மளோட மராத்தா கூட்டமைப்பை இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் தான். ஆனால் இப்போ என்ன இருக்கா, கெய்க்வாடு பிரிட்டிஷ் பக்கம் இருக்கிறாரு. அப்போது இதில் இவங்கெல்லாம் இப்போ இருக்காங்க இல்லையா, போன்ஸ்லே, சிந்தியா, ஹோல்கர் எல்லாமே இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இப்போ ரொம்ப வீக்கான ரூலராக இருக்காங்க. நம்ம இந்த ஹோல்கரில் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கர்ன்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் அவரோட தம்பி விதிஜியை கொலை பண்ணியிருந்தாங்க. இந்த ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கர் கிங்காக இருந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல யார் இருந்தா அப்படின்னா துளசிபாய் அப்படிங்கிறது அவரோட மனைவிகளில் ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள். துளசிபாய் முக்கியமான ஒரு ஆள், பயங்கரமான ஒரு போல்டான ஒரு விமன். இவங்க தான் இந்த இடத்துல ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி போன்ஸ்லே, சிந்தியா எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இதில் காலப்போக்கில் இந்த சிந்தியாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப வீக்கான ரூலராக இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அவங்க கூட போருக்கு வர்ற அளவுக்குலாம் இப்போதைக்கு எங்ககிட்ட படைகள் இல்லை, அதனால் நாங்கள் நியூட்ரலாக இருந்துடுறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க சிந்தியா. அப்போ ரிமைனிங் யார் இருக்கா, போன்ஸ்லே, ஹோல்கர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த பேஷ்வா என்ன பண்ணுறாரு, நான் தலைமையேற்று வரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பேஷ்வா இந்த போன்ஸ்லேவுக்கும் சரி ஹோல்கருக்கும் சரியாக நிறைய பணம் கொடுக்குறாரு. நாம் மிகப்பெரிய படைகளை உருவாக்கணும். இது மட்டும் இல்லாமல் இவங்க கூட நேபாளோட கிங்கு எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. எல்லாம் ஒன்றா இருந்தும் கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் மிகப்பெரிய பவராக இருக்காங்க இல்லையா, பிரிட்டிஷ் வரிசையாக எல்லாத்தையும் தோற்கடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பிரச்சனை தான் தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது. இதில் பேஷ்வாவை கிர்கி அப்படிங்கிற இடத்துல டிஃபீட் பண்ணிட்டாங்க. கிர்கி அந்த இடத்துல தோற்கடிச்சிட்டாங்க பிரிட்டிஷ். கிர்கி அப்படிங்கிற பிளேஸ், இது இடம் சரியா, அங்கே டிஃபீட் பண்ணிட்டாங்க. அப்போது பேஷ்வா காலி. அடுத்து போன்ஸ்லே, சதாபுல்டி, இது கிர்கி. சதாபுல்டி அந்த இடத்துல வச்சு போன்ஸ்லேவை டிஃபீட் பண்ணியாச்சு. அடுத்து ஹோல்கர், அடுத்து ஹோல்கர், மஹித்பூர் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சாச்சு. இப்படி எல்லாத்தையும் வரிசையாக தோற்கடிச்சாச்சு. இன்னொன்று பேஷ்வாவும் கடைசியில் பிரிட்டிஷோட ஆஃபீஸரான எல்ஃபின்ஸ்டன் அப்படிங்கிறவர்கிட்ட சரணடைஞ்சிருவார். பேஷ்வா சரண்டர் டு எல்ஃபின்ஸ்டோன் அப்படிங்கிறவர் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், அவர்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. சரணடைஞ்சதுக்கப்புறம்
இப்போ எல்லாருமே சரண் அடைஞ்சாச்சு இல்லையா, இனி ஒப்பந்தம் போடுறது தான் வேலை. எல்லார்கிட்டையும் தனித்தனியாக ஒப்பந்தத்தை போட்டு ஒட்டுமொத்த மராட்டாவும் முடிஞ்சுது. அதில் ஃபர்ஸ்ட்டு 1817 நம்ம ஏற்கனவே பூனா ட்ரீட்டி போட்டாச்சு வித் பேஷ்வாவோட. அடுத்த ட்ரீட்டி ஆஃப் குவாலியர், இது சிந்தியாவோட. இது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா, நம்ம சிந்தியா வந்து நியூட்ரலாக போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போது பிரிட்டிஷ் பக்கமும் நம்ம பெரிய அளவில் இன்வால்வ் ஆகலை, பேஷ்வா பக்கமும் போகலை, பிரிட்டிஷோட ஒப்பந்தம் போட்டு அமைதி மட்டும்தான் எனக்கு தேவைன்னு சொல்லி இவங்க அப்போவே முடிவு பண்ணியிருப்பாங்க. இது 1817. அடுத்து ட்ரீட்டி ஆஃப் மேண்டசோர், இது 1818 வித் ஹோல்கர். ஆயிரத்தி 1818. இன்னொன்று, இந்த ஹோல்கர் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா, இதுதான் துணைப்படை திட்டத்தின் கீழ் இணைந்த கடைசி ஒரு மராத்தா பேரரசு, சப்சிடியரி அலையன்ஸ். கடைசியாக இணைஞ்சது இதுதான், ஹோல்கர் தான். சரியா, இதோட தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது முடிஞ்சுது.